சிவாய நம. திருமுறை கோவில்னால் என்னென்னு பார்ப்போம் வாங்க. அவருடைய வாக்கு பலிதமான ஒரு நூல் தான் இந்த 12 திருமுறைகளும். இந்த 12 திருமுறைகள் அதாவது 27 அருளாளர்களால் பாடப்பட்டது. ஐயா சொன்ன மாதிரி முதல் 3 திருமுறை ஞானசம்பந்த பெருமான், அடுத்த 3 4 5 6 அப்பர் பெருமான், 7ஆம் திருமுறை நம்பி ஆரூரன் சொல்லக்கூடிய சுந்தரருடையது, 8 திருவாசகம் திருக்கோவையாரும் அப்படிங்கிறது 8ஆவது திருமுறை. 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு 9 ஆசிரியர்கள் அருளியது. 10ஆம் திருமுறை திருமூலர் அவர் அருளியது திருமந்திரம். 11ஆம் திருமுறை 12 ஆசிரியர்கள் எழுதியது. 12ஆம் திருமுறை பெரிய புராணம் சேக்கிழார் எழுதியது. கீழே இருந்து மேலே முதல் திருமுறையிலேருந்து மேலே 12ஆம் திருமுறை நம்ம இந்த மாதிரி அடுக்கி வச்சு, ஏன்னா ஒவ்வொரு சொல்லும் மந்திர சொல் இல்லையா, நம்ம அருளாளர் அருளியது. அதனால் நம்ம இந்த திருமுறையை நம்ம இல்லங்கள் தோறும் வைத்து அதற்கு ஆடை சாத்தி ருத்ராட்சம் போட்டு திருநீர் வச்சு குங்குமம் வச்சு தினமும் பூவெல்லாம் போட்டு தினமும் நம்ம சாமி எப்படி வழிபடுறோமோ அதே மாதிரி அதையும் ஒரு கோவிலாக நம்ம நினச்சி வழிபடணும். ஒவ்வொரு இல்லத்துலேயும் இருக்க வேண்டியது, உள்ளத்துலேயும் இருக்க வேண்டியது. தினமும் ஒரு திருமுறையாவது படிங்க. படிக்க தெரியாதவங்க இப்போலாம் நிறைய யூடியூப்லேயே வருது, கேளுங்க. படிங்க இல்லை கேளுங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க. தினமும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்விலும் நிச்சயம் ஒரு நல்வழி பிறக்கும். அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. சிவாய நம சிவாய நம சிவாய நம. இது பாருங்கள், எங்கள் வீட்டில் உள்ள திருமுறை கோவில் இது தான். சிவாய நம.